ஹாய் லவ்லீஸ். இந்த அமேசிங் ஆகஸ்ட் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? என்ன விஷயங்களை நம்ம கிட்ட நம்ம மாத்திக்கிட்டா இந்த ஆகஸ்ட் நமக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லா, அழகா, இன்னும் ரசிக்கக்கூடிய ஆகஸ்டா இருக்க போகுது? இப்படி கூட ஒரு மாசத்தை ரசிக்கலாமா? கண்டிப்பா ரசிக்கலாங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை சுத்தி உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை ரசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா உங்க வாழ்க்கை இருக்குன்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரி, என்ன பண்ணா இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது? நேத்து நம்மளுடைய வீடியோ பாத்தீங்களா, ஏஞ்சல் ஆகஸ்ட்? அதுல போய் பாருங்க. என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இனிமே அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் வச்சு ரீடிங்ஸ் பண்ணலாமான்னு எனக்கு சொல்லுங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் பண்ணா இந்த ஆகஸ்ட் நமக்கு சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க. ஹாய், ஹலோ, வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா, அவங்க பேசுறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் சிக்ஸ் சென்ஸுக்கும் நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். நாளைக்கு உங்களுக்கு மட்டும் சொல்றேன், நாளைக்கு கான்டெஸ்டுக்கான அந்த 10 ஃப்ரீ ரீடிங் பண்றேன்னு சொன்னேன்ல, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு நாளைக்கு போட்டுருவேன். ஸோ நீங்க பார்த்துட்டு அதுக்கு முதல்ல நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும், டேரட் சிக்ஸ் சென்ஸ் அப்படின்னு ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா மெசேஜஸும் வந்து சேரும். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் எப்படியெல்லாம் நம்ம மாறினா நமக்கு லைஃப் பெட்டரா இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த மாற்றங்கள் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல, என்ன மாதிரியான மாற்றங்கள் இருந்தா இந்த ஆகஸ்ட் நமக்கு இன்னும் பெட்டரா இருக்கும்னு. என்ன மாற்றங்கள் உங்ககிட்ட நீங்க எதிர்பார்க்குறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு வாங்க, அதுக்குள்ள உங்களுக்கு 2 செட் ஆஃப் கார்ட்ஸை நான் இங்கே எடுக்க போறேன். ஓகே, டைப் பண்ணிட்டீங்களா என்ன மாற்றங்கள் உங்களுக்கு வேணும்ன்ட்டு? நமக்கே தெரியும்ல, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணக்கூடாது, என்ன யோசிச்சாலும் நடக்கிறது தான் நடக்க போகுது, எங்க எங்க பேசக்கூடாதோ அங்கங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். நான் யோசிச்சிருக்கேங்க, இந்த ஆகஸ்ட்ல வந்து கம்ப்ளீட்டா இல்லைனாலும் ஓரளவுக்கு, நான் ஏற்கனவே சுகர் கன்சம்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கும்போது சுகரை வந்து கண்டிப்பா ரொம்ப கம்மி பண்ணணும், உடம்புக்கு வந்து கேன்சரை கூட உருவாக்கும், அது எந்த வயதினரா இருந்தாலும் சரி அப்படின்றத பாக்குறேன். ஸோ கண்டிப்பா எவ்வளோக்கு எவ்வளோ சுகர் கன்சம்ஷனை குறைக்க முடியுமோ இந்த ஆகஸ்ட்ல. அது என்னன்னா, இந்த ஆகஸ்ட்ல எங்க குடும்பத்துல யாருக்கும் பெருசா எந்த ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் எதுவும் கிடையாது. அதனால ரொம்ப ஈஸியா டிசைட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆகஸ்ட்ல அந்த மாதிரியான ஒரு தருணத்தை தான் நான் எனக்காக கிரியேட் பண்ணிக்க போறேன். அதுவுமே ஒரு முன்னேற்றம் தானே, முன்னேற்ற பாதை தானே. சரி, இன்னைக்கு உங்களுக்கு செட் 1, இது செட் 1. நீங்க சூஸ் பண்ணுங்க என்ன கார்டு எடுக்க போறீங்கன்னு, என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போறோம். இது செட் 2. ஓகே, ரைட், கிளியரா வச்சுட்டேன். செட் 1, செட் 2. இப்போ நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்த்து எந்த கார்டை சூஸ் பண்ண போறீங்க? ஆக்சுவலி நீங்க 2 செட்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது மாற்றங்கள் தானே. ஸோ நீங்க 2 செட்ஸ் வரைக்கும் கூட சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறே இல்லை. பட் யூஸ்வலா சூஸ் பண்றதை விட கொஞ்சம் மாத்தியே சூஸ் பண்ணுங்க. என்ன நம்பர் வருது உங்களுக்கு? தயாரா இருக்கீங்களா? வாங்க ரீடிங்குள்ள போகலாம். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். என்ன மெசேஜ் வரப்போகுதுன்னு தெரியல. பட் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணீங்கன்னா, இப்போ நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்களால் பண்ண முடியும்னா இந்த ஆகஸ்ட் உங்களுக்கு அமேசிங் ஏஞ்சலிக் ஆகஸ்டாக இருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். வாங்க உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓ மை காட், லெட் இட் கம் ஃபோர்த். நான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி, ஐ திங்க் ஒரு 1 மந்த் கிட்ட இருக்கும், அதுக்கு முன்னாடி 1 மந்த்க்குள்ள ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இந்த உலகத்திலேயே மிக ரொம்ப ஹெவியான விஷயம் அது தெரியுமா? நீங்க அந்த ஷார்ட்ஸை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஞாபகம் வரும். பார்க்காதவர்களுக்கு நான் சொல்றதுக்குள்ள நீங்க வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு டைப் பண்ணுங்களேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹெவியான விஷயம் எது? ஒரு ப்ளூ வேலா? அதுதான் ரொம்ப வெயிட்டா இருக்குமோ? இல்ல ஒரு லயனா? இல்ல ஒரு எலிஃபென்ட்டா? எது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம், பேசணும்னு நினைச்சு பேசாம போன வார்த்தைகள். உண்மையா பொய்யா? நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அது உண்மையா பொய்யான்னு மட்டும் எழுதுங்க, எனக்கு போதும். அதுதான் இந்த கார்டை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் தோணுது. நிறைய இமோஷன்ஸை குழி தோண்டி புதைச்சிட்டிங்கன்னு சொல்லுவோம்ல, நான் அதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலி நீங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அந்த வேண்டாம் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் இன்னும் உங்களுக்கு டைட்டா இருக்கு. அந்த இமோஷன்லாம் அப்படியே தான் இருக்கு, எதுவுமே உங்களை விட்டு போகல. நிறைய இமோஷன்ஸ், உணர்ச்சி வசப்படுறீங்க. அந்த உணர்ச்சி வசப்படுதலை எங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியல. அந்த கஷ்டமோ, வலியோ, கவலையோ,
அதை வெளியில சொல்றதுக்கு கூட உங்களுக்கு யாரும் இல்லையோ அப்படின்றதுதான் நான் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். பட் எங்க இதை காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அங்க காட்டுறதுல தப்பே இல்லை. கிவ் யுவர் செல்ஃப் த பெர்மிஷன் டு ஃபீல் இட். அழணுமா அழுதுருங்க. யாரையாவது கத்தணும் போல இருக்கா, பட் அவங்க கிட்ட போய் கத்த முடியாதா, கண்ணாடியை பார்த்து அவங்க உங்க முன்னாடி நிக்கிற மாதிரி நினைச்சு கண்ணா பின்னான்னு திட்டி முடிச்சிருங்க. இல்ல உங்களையே திட்டணும்னா கண்ணாடி முன்னாடி நின்று நீ ஏன் இப்படி பண்ணன்னு உங்களையே பிளேம் பண்ணணும்னு தோணுதா, எதுனாலும் பண்ணி முடிச்சிருங்க. இல்ல ரொம்ப க்ளோஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அவங்க கிட்ட சொல்ல முடியாதுன்னா ஒரு பேப்பர்ல எழுதி கிழிச்சு போட்டுருங்க. There are so many emotions within you which are unanswered. பதில் அளிக்க முடியாத, நீங்க பதில் தேடினாலும் கிடைக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே இப்போ உணர்ச்சிகளாக அப்படியே புதைச்சு வச்சிருக்கீங்க. அப்போ அது என்னைக்காவது வெடிச்சதுன்னா, வெடிக்கலைன்னா, வெடிச்சிருச்சுன்னா எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல். அது உங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும். அது வந்து பல விஷயங்களா பிரதிபலிக்கும். தூக்கமின்மை, தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகுறது, தேவையில்லாம கோவப்படுறது, மற்றவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கிறது, ஈஸியா பேசாம ரொம்ப குவாய்ட்டா தனிமையில இருக்கிறது. ஸோ நீங்களே தான் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றது கரெக்டா? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எதுக்கு அழுகுறோன்னே தெரியாம அழுவோம். டிவியில ஏதாவது பார்த்துட்டு இருப்போம், நம்ம வாழ்க்கையில வர ஒரு சின்ன சீன் மாதிரி இருக்கும், உடனே அழுது நம்மளே ஃபீல் ஆகி. அது ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து அதை பகிர்ந்துக்கிறதுக்கு, தெளிவா பகிர்ந்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஸோ இந்த மாதிரியான இமோஷன்ஸ், தேவையில்லாத இமோஷன், அது உங்களுக்கு பர்பஸுக்கு ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி விஷயத்த நீங்க இன்னும் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா திஸ் இஸ் த டைம். ப்ளீஸ் அதை விட்டு வெளியில வந்துருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப ஈஸியா சொல்லிடுறீங்க இமோஷன்ஸை விட்டு வெளியில வாங்க அப்படின்னு. இல்ல, நீங்க வெளியில வந்து பாருங்களேன், லைஃப் இன்னும் பெட்டரா இருக்குமோ. ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா இமோஷன்ஸையும் விட்டு நம்மளால வெளியில வர முடியுமானா சந்தேகம் தான். பட் 1-2 இமோஷனை விட்டாவது நம்ம வெளியில வர முடியும்ல. இங்க பாருங்களேன், பட்டர்ஃப்ளை. இந்த ஆகஸ்டுக்கு உங்களுக்கு அழகான பட்டர்ஃப்ளை வந்திருக்கு. இட்ஸ் டைம் டு கனெக்ட் வித் யுவர் இன்னர் சைல்டு. உங்களுக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. பட் இந்த மாதம் ஏதோ நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க, அது மட்டும் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்றதே ரொம்ப அழகான ஒரு சைன். ஸோ நீ வந்து வெளியில எதையும் தேடாம உள்ள தேட ஆரம்பி. ப்ராபப்ளி உங்களுக்கே நல்ல ஒரு பவர் இருக்கலாங்க. ப்ராபப்ளி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி லைஃப் இன்னும் பெட்டரா எடுத்துட்டு போற பவர் உங்களுக்குள்ளேயே இருக்கு, அந்த பாசிபிலிட்டி உங்களுக்குள்ளேயே இருக்கு. பட் நீங்க தான் அதை கவனிக்காம அந்த மாதிரி ஒரு டேலண்ட் எனக்கு நிஜமாவே இருக்கா அப்படின்னு உங்களே நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு நல்ல சிறகுகள் இருக்கு, நீ பறந்துகிட்டே ஷஃபில் பண்ற கார்டு விழுது. காலிங் த ஸ்டார்ம். ஆக்சுவலி இந்த கார்டுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? வா பாத்துடலாம், நீயா நானா, நீயா நானான்னு பாத்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஆக்சுவலி டீப் டவுன் அது உங்ககிட்ட இருக்கு, அதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண யோசிக்கிறீங்க, அவ்வளவுதான். டீப் டவுன் உங்களுக்கு அந்த விஷயம் இருக்கு. ஆஹா, இங்க பாருங்களேன், த சைல்ட் ஐ வாஸ் மென்ட் டு பி. ஓ மை காட், நிறைய கார்ட்ஸ் விழுது, பட் எல்லாம் எடுக்க முடியாது. த சைல்ட் ஐ வாஸ் மென்ட் டு பி. நீங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உங்க லைஃப் நடத்தணும், நான் இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பட் அப்படிலாம் உங்களால இருக்க முடியல, அதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையல. ஏன்னா அதான் அந்த இமோஷன்ஸ், ஏமாற்றம் எல்லாமே உங்களை சுத்தி சுத்தி நடந்துகிட்டு இருக்கிறனால எதை ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. பட் யூ ஆர் ரெடி. இந்த ஆகஸ்ட்ல நீங்க வந்து ரெடியா இருக்கீங்க. என்ன பிரச்சனையா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு அசட்டு தைரியமா என்ன தைரியம்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ரீடிங். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பட் ரொம்ப தைரியமா இருக்கீங்க. என்ன சரி, இப்ப என்ன மிஞ்சி மிஞ்சி போனா நம்மள என்ன பண்ணுவாங்க, ஒன்னா இப்ப அந்த மைண்ட் செட்ல இருக்கீங்க, இல்ல அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க. நீங்க பாருங்களேன், ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்களா இருக்கணும்ன்ற ஆசை வந்துருச்சு. போதும், மறைஞ்சு மறைஞ்சு ஒரு புரியாத வாழ்க்கைய வாழ்ந்து வாழ்ந்து உங்களுக்கே போர் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் இன்னாஃப், நான் நிஜமாவே சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு. பாருங்க, வெல்பீயிங் ஆசை வந்துருச்சுன்னு சொல்றேன். வெல்பீயிங், உங்களுடைய நான் எப்படி இருக்கேன் அப்படின்றதுதான் இனிமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. வாட் எம் ஐ, ஹூ எம் ஐ, நான் எப்படி இருக்கணும், என்ன பண்ணா என்னோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும், என்ன பண்ணா என் லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேல ஐ டோன்ட் திங்க் நீங்க வந்து எதுக்காகவும் வெயிட் பண்ண போறீங்கன்னு சொல்லி. இஃப் அட் ஆல் நீங்க ஏதாவது மாத்திக்கணும்னா
அந்த உங்களுடைய அந்த குமுறல்களை போட்டு உள்ள அடைச்சிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, அதை மட்டும் வெளியில எடுத்துருங்க. ஒரு விசில் போட்டா கூட போதும், ஸ்டீம் வெளியில வந்து எல்லாத்தையும் அடிச்சு பட்டை கிளப்பிடுவீங்க நீங்க. ஏன்னா உங்களுக்கு தோணிடுச்சு இதுக்கு மேலேயும் நான் வேற யாரையாவது என்னை ஹர்ட் பண்ண விட்டேன்னா என் லைஃப் வேற மாதிரி ஆயிடும். ஸோ அது வேண்டாம். ஐ ஷுட் ஹாவ் அ பெட்டர் லைஃப் அண்ட் ஐ டிசர்வ் இட். எனக்கு அது தேவைதான். வை ஷுட் ஐ லெட் கோ ஆஃப் இட்? ரிலீஸ். இங்க பாருங்க எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம். ரிலீஸ் பத்தி தான், ஆக்சுவலி இமோஷனல் ரிலீஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன அழகான கார்டு வந்திருக்கு பாருங்க. அதாவது நீங்க ஓகே ஐ எம் ரெடி டு ரிலீஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா the universe will help you and guide you. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயலாமை எல்லாத்தையும் இழுத்துட்டு சந்தோஷத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு போகும். இதுக்கு மேல ஆகஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்னங்க மெசேஜ் வேணும் எனக்கு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. அண்ட் ஆல்சோ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆகஸ்ட்டுக்கு வேற என்ன மாதிரியான மெசேஜஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு. I'll be more than happy to do it for you. அண்ட் இந்த மெசேஜஸ் எப்படி உங்களோட ரெசனேட் ஆச்சுன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு கண்டெஸ்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கண்டெஸ்ட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துடும். வாங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பேஜை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் மீ தேர் ஆஸ் வெல். ஓகே, அண்ட் இந்த ரீடிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான ரீடிங்ஸ் வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு டூ இட் ஃபார் யூ. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். இந்த ஆகஸ்ட்ல நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. செட் 1 சூப்பரா இருந்ததுங்க. அது ரொம்ப ஓப்பனா இருந்தது மெசேஜஸ். செட் 2க்கு வந்திருக்கேன். என்ன மெசேஜ் வரப்போகுதுன்னு தெரியல. பட் ஐ ரியலி வாண்ட் டு நோ. ஏஞ்சல்ஸ் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வச்சிருப்பாங்கல்ல, உங்களுக்கு என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்துடலாமா? தயாரா இருக்கீங்களா? செட் 2 ஐம் ரெடின்னு டைப் பண்ணுங்க. யூ கேன் டூ ஹார்ட் திங்ஸ். உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லையா? ஒரு சில விஷயங்கள் உங்களால பண்ண முடியும்னு. இட் இஸ் நாட் இம்பாசிபிள் ஆஸ் இட் மைட் ஃபீல். ஆக்சுவலி ரொம்ப கடினமான விஷயம் வந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸ்டார்ட் பண்ணிட்டா வி வில் ஸ்டார்ட் டூயிங் இட். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு பிரச்சனை வந்து நம்மளால அதை இனிஷியேட் பண்ண முடியாது. அதான் லக்ஷ்மி ஸ்டார்ட்ன்ற மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள். அண்ட் மோஸ்ட் ஆஃபன் நம்ம மைண்டே டிசைட் பண்ணிடும் இது ஒன்னால முடியாது, இது ஒன்னால டெஃபினட்டா பண்ண முடியாது, இதெல்லாம் ஏன் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம மைண்டே ஒரு மாதிரி நம்மள ஏமாத்தும். அதனால்தான் டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் தட் யுவர் மைண்ட் சேஸ் அப்படின்னுவாங்க. அதை நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன வேணாலும் சொல்லும். நீ பயந்தாங்கோலின்னு சொல்லுவோம், நீ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லும். ஸோ உங்க மைண்டை மட்டும் எப்பவே நம்பாதீங்க. இதுதான் நீ சொல்றது கிடையாது அப்படின்றதுல நம்ம வந்து சரியான ஒரு ஸ்டான்ஸ்ல இருக்கணும். பட் இந்த கார்டை பார்க்கும்போது யூ ஆர் மச் மோர் கேப்பபிள் தென் வாட் யூ திங்க் யூ ஆர். நம்ம நினைச்சுப்போம் இவ்வளோ என்னால் கொடுக்க முடியும், இவ்வளோதான் என்னோட கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அதையும் தாண்டி யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் மச் மச் மோர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிராகன் ஃப்ளை இருக்கா? இட்ஸ் அ டிராகன் ஃப்ளை. இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் அனிமல். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். டிராகன் ஃப்ளை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா மழை காலத்தில் நிறைய வரும். அதே மாதிரி டிராகன் ஃப்ளை வந்து இண்டிகேட்டர், உன் லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர். அது ஒன்று. ரெண்டாவது வந்து டிராகன் ஃப்ளை வந்து அந்த கார்ன்ஃபீல்டெல்லாம் வந்து அழிச்சிருமா. எவ்வளோ இருந்தாலும் அந்த ஏக்கர் கணக்கில் அழிச்சிட்டு போகக்கூடிய திறன் இந்த டிராகன் ஃப்ளைக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். சந்தோஷத்தை உருவாக்கவும் முடியும், வேணுங்கிற விஷயத்துக்காக ஒரு விஷயத்த அழிக்கவும் முடியும். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் நான் இந்த மாதம் உங்களுக்காக பார்க்குறேன். ஸ்டார்ம் மாதிரி இருக்கு பாருங்க, பயங்கர ஸ்டார்ம் மாதிரி இருக்கு. அண்ட் இது கிளவுட்ஸ்ல எங்கேயாவது நீங்க இதை பார்த்துருப்பீங்களா? கிளவுட்ஸ்ல வந்து ஒரு ஷிப் மாதிரி, க்ரூஸ் மாதிரி இருக்கு. க்ரூஸை விட ஐ வுட் சே இட் இஸ் அ ஷிப். ஸோ தண்ணியில தான் நம்ம ஷிப்பை பார்ப்போம், கிளவுட்ஸ்ல ஷிப் இருக்கு. அது ரொம்ப அப்போ நான் இந்த கார்டு ஏற்கனவே வந்திருக்கு. நீங்க என்னோட வேற ஏதோ ஒரு கார்டுல நான் இதே படிச்சிருக்கேன். எனக்கு அது உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு. திருப்பி இந்த கார்டு வருதுன்னா நீங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. உலகத்துல யார் வேணாலும் நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாங்க. உன்னால முடியாது, நம்ம அவங்களுக்காகலாம் வளர்ந்து காட்ட முடியாது, யாருக்காகவும் நம்ம வளர்ந்து காட்ட முடியாது. நமக்கு அதுக்கு நேரமும் இல்லை, நமக்கு அதை செய்யணுன்றதும் முதல்ல இல்லை. அப்ப நம்ம யாருக்காக தான் நம்ம யாருன்னு காட்ட முடியும்? உங்களுக்காக. உங்க திறமைகள் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா எல்லாமே வேற லெவல்ல நடக்கும். பட் அதுக்கு முதல்ல நீங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கணும். Seek guidance in this. Wow, ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்.
போதுங்க, உங்க வாழ்க்கையை ஒரே மாதிரி வாழ்ந்துட்டீங்க. இன்னைக்கு சிரிச்சா நாளைக்கு அழுவ, நேற்று இந்த நேரம் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், நாளைக்கு இந்த நேரம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையேன்னு நினைக்கிறது. நல்லா படிச்சவன் தான் வாழ்க்கையில முன்னேறுவான், நல்லா படிக்கலைன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்மளை நிறைய நிறைய ஏமாத்தி வளர்த்துட்டாங்க, நமக்கு ஒரு லிமிட்டிங் பிலீஃபை கொடுத்துட்டாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வந்து கைடன்ஸை வந்து வெளியில இருந்து தேடுங்க. சீக் கைடன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அண்ட் இன்டர்னல் சோர்சஸ். எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படின்றது இயற்கை. இயற்கை கிட்ட இருந்து கைடன்ஸ் கேளுங்க. போதும், மனுஷங்களை நம்பினது போதும். இன்ஃபேக்ட் இதுலேயும் பட்டர்ஃப்ளை, செட் ஒன் கார்ட்லேயும் எனக்கு பட்டர்ஃப்ளை வந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு பட்டர்ஃப்ளை பார்க்க. எனிதிங் வித் விங்ஸ் மேக் மீ ஹாப்பி அண்ட் கலர்ஃபுல் விங்ஸ் லைக் அ பட்டர்ஃப்ளை. இதை விட என்னங்க வேணும்? இந்த மாதம் முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போகிறோம். ஐ திங்க் இந்த மாதம் முழுக்க நிறைய பட்டர்ஃப்ளைஸ் நம்ம சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையை ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. ஒரே மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு செமையா போர் அடிக்குது. ஆமாவா இல்லையா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன். அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ரிக்வயர்ட் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றதை மட்டும் யோசிங்க. லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். ஓ, எதுக்கோ ரொம்ப நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ இது இப்படி பண்ணிட்டேனே, ஐயோ அது அப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்கு இப்படி சொல்லிட்டேனே, அப்படி சொல்லிட்டேனே. இட் இஸ் ஓகே, நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை? இட் இஸ் ஓவர். அதை ஏன் போட்டு இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ட் யூ ஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் லுக் ஸோ பேட். இதை நான் இப்படி பண்ணிட்டேன், அதனால நான் ரொம்ப கெட்ட அந்த மாதிரி நீங்களே வெளியில என்னமோ எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படி பண்ணாதீங்கங்க. உங்க பேரை நீங்களே கெடுத்துக்காதீங்க. வாழ்க்கையை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிங்க. யூஆர் மேக்கிங் இட் வெரி ஹார்ஷ் ஆன் யுவர் செல்ஃப். நீங்களே உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு வற்புறுத்திக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் அதெல்லாம் எதுவுமே பண்ணாம லைஃப் இன்னும் ரிலாக்ஸ்டா எடுத்துட்டு போக முடியுமான்னு கொஞ்சம் கண்காணிங்க. நீங்க பாருங்களேன், உங்க வாழ்க்கையை வந்து நீங்க வாழல, உங்களுக்கு ஒரு லிமிட்டிங் பிலீஃப் கொடுத்தாங்கல்ல. இப்படி இல்லைன்னா அப்படி ஆயிடும், அப்படி இல்லைன்னா இப்படி ஆயிடும், இந்த இந்த விஷயம் நடந்தா கெட்டது, அவங்கள பார்த்தா கெட்டது, இதெல்லாம் நடந்தா நல்லது, இன்னமும்லாம் சொன்னாங்கல்ல. அதனால நீங்க இப்போ கீ கொடுத்த பொம்மை மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. கரெக்டா? அதை விட்டு நீங்க வெளியில வரணும். ஒரு கீ கொடுத்த பொம்மை தான் நீங்க. யார் கீ கொடுத்தானோ உங்க அம்மா அப்பா, இந்த சொசைட்டி ஒரு கீ உங்களுக்கு கொடுத்துருக்கு, நீ இப்படிதான் இருக்கணும்னு. அதனால நீங்க அப்படி இருந்தா பெட்டர், நான் அப்படியே இருந்துட்டு போறேன். அப்போ புதுசா வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் அதை வந்து இல்லை என்னால செய்ய முடியாதுன்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் அதை விட்டு வெளியில வாங்க. ரிசீவ் ஹீலிங். இங்க பாருங்க, ஒரு ரெயின்போ கார்டு அண்ட் ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. இந்த பிரபஞ்சம், நீ என்னைக்கு வந்து இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ், இவங்க இந்த மாதிரி என்னை வளர்த்துட்டாங்கன்னா நான் இப்படி இருக்கேன், இதெல்லாம் விட்டு நீங்க வெளியில வரீங்களோ, லுக் அட் திஸ், so பியூட்டிஃபுல். பாருங்க, அப்படியே அந்த ரெயின்போ அப்படியே யூனிவர்ஸ்ல இருந்து யாரோ ரொம்ப பாசிட்டிவா வந்து நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் எடுத்துட்டு நமக்கு அப்படியே நிறைய பாசிட்டிவிட்டி கொடுத்தா அப்படி இருக்கும். இதே ஒரு மெடிடேஷனா நீங்க பண்ணலாம். நான் பண்ணியிருக்கேன், நிறைய தடவை நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹெவியான டேரோ ரீடிங்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மெடிடேஷன் நான் பண்ணியிருக்கேன். நானே எனக்கு சொல்லிப்பேன், யாரோ வராங்க, மோஸ்டா ஆர்கேஞ்சல் மைக்கில் தான் நான் யோசிச்சுப்பேன், வந்து எனக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுக்குறதா நான் நினச்சிக்கிட்டு என்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியெல்லாம் அப்படியே இழுத்துட்டு சக் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன், ஐம் ஜஸ்ட் ரெடி டு ரிசீவ் ஹீலிங், ஐ ஆம் ஹீல்ட் அப்படின்னு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ்ங்க. சும்மா நல்லோன்னா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு 2-3 தடவை அப்படியே உட்காந்த இடத்துல இருந்து அப்படியே கண்ணை மூடிட்டு பண்ணி பாருங்களேன். யூ வில் கம் பேக் அண்ட் தேங்க் மீ. எப்படி இதை இப்படி பண்ணீங்க, செமையா இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து என்னை தேங்க் பண்ணுவீங்க. ஐ ஜஸ்ட் ஹோப் இந்த ஆகஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஹீலிங் கிடைக்கும் அப்படின்னு. அவேர்னஸ், அதாவது நீங்க யாரு, அதாவது முதல் கார்டே வந்ததுல யூ கேன் டூ ஹார்ட் திங்ஸ். அப்போ நீ யாருன்னு உனக்கு தெரியணும்ல. நீ யாருன்னு மற்றவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா எப்படி, நீ யாருன்னு உனக்கு தெரியணும்ல. அந்த அவேர்னஸ், உங்களை சுத்தி என்ன நடக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா ஆகஸ்ட் மாசம் அட்டகாசமான மாசமா உங்களுக்கு அமைய போகுது. ஆரோக்கியம், நல்ல ஒரு சந்தோஷம், சிரிப்பு, ஒரு நிறைவான வாழ்க்கையை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. எங்க பார்த்தாலும் உங்க கார்ட்ஸ்ல ரெயின்போ, இங்க ஒரு ரெயின்போ, இங்க ஒரு ரெயின்போ, இங்க ஒரு பட்டர்ஃப்ளை, இங்க அவ்வளோ கலர்ஸ், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரிலங்க. பட் இந்த மாசம் ரொம்ப அழகான மாதமா உங்களுக்கு அமைய போகுது.
ஒரு ரெயின்போ பிக்சரை உங்கள் ஃபோன் ஸ்க்ரீன் சேவராக கூட வச்சுக்கோங்க. ஒரு பட்டர்ஃப்ளையை கூட நீங்கள் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கலாம். உங்களுக்கு நல்லா ஹெல்ப் அவுட் பண்ணும். ஆகஸ்ட்லேருந்து லைஃப் நமக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போகுது. ஸோ எதெல்லாம் நீங்கள் விடணும், எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணணுன்றதை நான் சொல்லிட்டேன். அதை எப்படி சேனலைஸ் பண்ண போகிறீங்கன்றது உங்ககிட்ட தான் இருக்குது. பட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்றதை உங்கள் கார்ட்ஸ் வழியாக நான் பார்க்குறேன். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணால் அது ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாளைக்கு நான் அனௌன்ஸ் பண்ண போகிற கான்டெஸ்ட்டில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 பேருக்கு ஃப்ரீ ரீடிங்ஸ் நான் வந்து பண்ண போகிறேன். அது யார் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.